தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். குதூகலமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ஹாப்பி 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 விஜயதசமி அண்ட் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி விஜயதசமினால சந்தோஷம்ன்றது நான் சொல்லலை, அது எல்லாருக்குமே. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியலாக இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, இந்த அக்டோபர் மாதம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அப்பாடி அப்படின்னு இருப்பீங்க. எப்படி அப்படி இருப்பீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். நிறைய பேர், ஏன் 80% ஆஃப் தி தனுசு ராசிக்காரங்க யாரெல்லாம் என்கிட்ட வரீங்களோ அவங்க கேட்குறதே என்ன தெரியுமா? மேடம், 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, ஆனால் 7.5 சனி முடிஞ்ச மாதிரி ஒரு சிம்டம் கூட இல்லையே, எந்த பாசிட்டிவும் நடக்கலையே, பிரச்சனைகள் தீரலையே அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக, மன நிறைவோட, மன திருப்தியோடு இருப்பீங்க. மன திருப்தி அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்றது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு கடன் சுமை. அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசி இல்லையா? தனுசு ராசி பொதுவாகவே எப்படின்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டேட்டு வந்துருச்சுன்னா அவங்க மனசு தானாகவே பதறும். அவங்க குருனுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல மனம் உள்ளவங்க. ஒருத்தர் உங்களை நம்பி கேட்டுட்டாங்க, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பேஷண்ட் மேடம் இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பதில் சொல்லணும், உண்மையான பதில் சொல்லணும். நேரில் வந்தால் ஃபீஸ் கிடைக்குமே அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. சரி, ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத விட பணமழை கொட்டும் அப்படின்றது தான் வார்த்தை. அந்த பணமழை எப்படி கொட்டும் அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் பண்ண ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயமெல்லாம் தள்ளி போய் உங்களை யாராவது இழுத்து உங்களை நெகட்டிவ், யாரெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நெகட்டிவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இழுத்துட்டு இருப்பாங்க போன மாதம் எல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தோணும் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றது புரிஞ்சு நீங்கள் எடுத்த அனைத்து பாசிட்டிவ் விஷயங்களும் இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பவராக கொடுக்கும். அண்ட் தனுசு ராசின்னு சொல்லும்போது பணம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல கடன் அடைச்சிருவீங்க. அண்ட் பொதுவாகவே தனுசு ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆடம்பரமெல்லாம் இருக்காது. தேவைக்கு உண்டான விஷயங்கள் திருப்தியாக பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குமே ஒழிய, அந்த தேவைன்ற விஷயம் கூட மற்றவங்களுக்கு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போது அவ்வளோ அழகான தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக கொட்ட போகுதுன்னு சொன்னேன். அது ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். ஏன் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கேட்குறது, மேடம் ஃபாரின் சான்ஸ் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், ஆனால் லாஸ்ட் மினிட்ல கூட கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் முடியலையேன்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்ற லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமலே இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதத்தில் அதெல்லாம் சூப்பராக மூவ் ஆகிடும், ஸ்மூத் கோயிங்கில் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வரும். அப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். த சேம் வே ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் இப்போ கதவை தட்டி கூப்பிட்டு கொடுக்கும். அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிருக்கலாம், நான் அமெரிக்கா போகணும், யூகே போகணும், ஏதோ ஒன்று நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் சரிப்பா இங்கே இருக்கிற மலேசியா சிங்கப்பூராவது போக மாட்டேன்னா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஹை ப்ரமோஷன், நல்ல பேரு புகழோட, சூப்பரான டொமைனில் திருப்திகரமாக உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து, நீ மட்டும் இல்லைப்பா ஃபேமிலியோடையே போப்பா எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹை பொசிஷனிங் கொடுத்து, ப்ரமோஷனும் கொடுத்து, அதுக்குண்டான செலவுகளும் ஏற்றுக்கிட்டு உங்களை ஃபாரின் அனுப்புவாங்க. அவ்வளோ அழகான ஒரு காலகட்டம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ல் சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கார். ஆனாலும் உங்கள் ராசிநாதன் குரு அவரை பார்க்குறாரே அப்படின் போது நீங்கள் லக்ஸரியாக போவீங்க. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நமக்கு ஒரு எக்கானமி கிளாஸ் தானே போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நினைக்க கூட மாட்டீங்க. ஃப்ளைட்டுனா எக்கானமி, ஃப்ளைட்டே
போவோமா நினச்சிட்டு இருக்கும்போது எக்கானமி என்ன அப்படின்னு டிக்கெட் பார்த்தா உங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் போட்டிருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க மாதிரி எப்படி இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் சூப்பராக நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக்குவீங்க. அதாவது பண்ணிட்டானேன்றது கிடையாது, இவ்வளவு நமக்கு பண்ணுறாங்களே அந்த கம்பெனிக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணணுன்றது பண்ணி அதன் மூலிமா ரியலி யூ வில் டிசர்வ் மோர் தென் your requirement. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. கடன் கட்டிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு அவதிப்படுறீங்களோ அவங்கெல்லாம் தானாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு கடனை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்களும் கட்டிடுவீங்க, உங்களுக்கும் வந்துடும். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நடக்காமல் மல்டிப்ளை ஆகாமல் பாசிட்டிவ் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அமைய மாட்டேங்குது. லோன் கொடுக்குறேன்றான், ஆனால் வீடு அமைய மாட்டேங்குது. ஒரு வீடை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மாடி கட்டணும், 2 ரூம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்கு இல்லைங்களா. இந்த மாதம் பாருங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக. அதே மாதிரி ஒரு ரூம் எடுத்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏரியாவையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவீங்க, அப்போ மாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு அவ்வளவு சூப்பரான ஒரு பொசிஷனில் உங்களுடைய சுகத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. அம்மா வழியில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ ஆத்ம ரூபமாக சாந்தமாக பல விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த பாயிண்ட் போதுங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி, அனைத்து விஷயங்களும் சந்தோஷமும் சௌபாகியமுமா நடக்கிறதுக்கு. ஆரோக்கியத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அது ஒரு முற்றுப்புள்ளி வர்றதுக்குண்டான வழியை இப்போ காமிச்சு கொடுத்துரும். கவர்மெண்ட் வழியில் சூரியன்னா கவர்மெண்ட், உங்களுடைய 5ஆம் வீடும் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வந்து ஆனால் நீச்சமடைஞ்சும் சூரியனை பார்க்குறார் தன்னுடைய 4ஆம் பார்வையா. அப்படின்னா என்ன தெரியுங்களா, இது லெங்க்தியாக அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்கிறோம், ஆனால் ஒரு பேசிக்காக அஸ்ட்ராலஜியே தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து அரசு வழி அனுகூலம். நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க, பூமி வாங்கிடுவீங்க, பிரச்சனைகள் முடியும், வழக்குகளில் பயங்கரமான வெற்றி, நிம்மதின்ற ஒரு விஷயம், ரிலாக்ஸேஷன், நிம்மதியான தூக்கம், திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் 10ஆம் வீட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் கேதுன்ற ஒரு கன்ஜங்ஷனோட பெரிய டென்ஷனாகவே இருந்தது. இப்போ 17ஆம் தேதி சூரியன் மாறிடுறாரு, புதன் 10ஆம் தேதி மாறிடுறாங்க. அந்த அங்கே நிற்கக்கூடிய கேதுவையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போது நெகட்டிவிட்டி அப்படின்றது இல்லை இல்லை இல்லை. சரி, யாராக இருந்தாலும் மனுஷங்க தானே. அப்போ அந்த இடத்துல எல்லாமே சரியானா மட்டும் பரவாயில்ல, எல்லாமே நினைக்கிறத விட பன்மடங்கு ஆகுதே. அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை வச்சு அங்கே உங்களுக்கு ஈகோன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை மட்டும் தள்ளி வச்சு நீங்கள் கோகோன்ற ஈகோவை பண்ணிட்டீங்க அப்படின்னா பல ரூபத்தில் பல விஷயங்கள் பல மாற்றத்தினால் நீங்கள் நிறைய ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் வரக்கூடிய துலாஸ்தானத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு மாலியபட்ச அமாவாசை. பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். உள்ளார்ந்து விரதம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் மேக்சிமம் தனுசு ராசியில் இருப்பாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட்டு தான் சொல்கிறேன். சுய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் சம்பந்தமாக முன்னோர்களுடைய சாபம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த நாள் என்னன்னு கூட பார்க்க தெரியலன்னா கூட நீங்கள் துர்காஷ்டமி அன்னைக்கு செலக்ட் பண்ணி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு எங்கே பூஜை புனஸ்காரங்கள் திருப்தியாக பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் போய் மனசார பிரார்த்திச்சு முன்னோர்களுடைய ஆசைகள் பெற்று நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் உங்களை போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நவராத்திரி ரொம்ப முக்கியமான திருநாள். ஸோ அந்த நாள் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். நெகட்டிவ்ன்றத அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் கிரகங்கள் பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போய்
பல மடங்கு ஹைட்டில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த அக்டோபர் மாதம் பார்க்கப்படுது. சரி, இப்போ வரக்கூடிய சந்திராஷ்டமம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சந்திராஷ்டமம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. தனுசு ராசிக்கு 24ஆம் தேதி 12/2 நடு ஜாமம் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி 26ஆம் தேதி 9:45 காலையில் சந்திராஷ்டமம் முடியுது. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா என்னை பொறுத்தளவு நான் ஹனுமனை சொல்லுவேன். ஹனுமனுடைய பலத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஈகோன்றது கிடையவே கிடையாது. அவர் எதுவாக இருந்தாலும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தன்னை உள்ளடக்கி பேசக்கூடிய அந்த குணத்தை பின்பற்றதுக்கு தான் நான் ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன். ஹனுமன் சாலேசா கேட்க சொல்கிறேன். ஸோ தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே, இந்த மாதத்தை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.